ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு நிறைய சமைக்கலாம். இன்னைக்கு நாம தக்காளி சாதம் குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் புதினா, 2 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணது, தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு, தக்காளி அரைச்ச விழுது. எந்த கிண்ணத்தில் அரிசி எடுத்தோமோ அதே அளவு தக்காளி அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய். கடலெண்ணெயில் செஞ்சால் தான் தக்காளி சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக முந்திரி அரைச்ச பேஸ்ட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரை வச்சு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு போட்டு தாளித்து கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு அதுலேயே கொஞ்சமாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. நல்லா பிங்க் கலரில் வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே 6 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். இப்போது பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் ஒரு கைப்பிடி புதினா சேர்த்து, அதோட பச்சை மிளகாய் சேர்த்து, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து மசாலா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது மசாலா வாசனை போயிடுச்சு. இதோட அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் தக்காளி விழுது சேர்த்துட்டோம். அதோட 1 கப் தண்ணி சேர்த்து அரைச்ச முந்திரி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்தோடனே அரிசியை போட்டுக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போ அரிசியை போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்துக்கலாம். இதில் ஒரு உப்பு கூட இருந்தால் தான் சாதம் வெந்து வரப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கரை மூடிடலாம். ஸ்டீம் வந்தோடனே வெயிட்டை போட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். இப்போது ரைஸ் நல்லா வெந்து வந்துடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிக்கலாம். இப்போ சுவையான தக்காளி சாதம் ரெடி. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.